ஹலோ ஆல். நம்ம சாப்பிடுற உணவு ஆரோக்கியமானதா இல்லையாங்கிறது அது தயாரிக்கிற முறையை பொறுத்து தான் இருக்கு. பிரேசில் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம சாப்பிடுற உணவை 4 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 4 வகை என்னன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். நம்ம தினமும் சாப்பிடுற உணவு இயற்கையிலிருந்து நம்ம தட்டுக்கு வர்றது, அதாவது ஃபார்ம்ல இருந்து நம்ம பிளேட்டுக்கு வர்றதுக்குள்ளார நிறைய மாற்றங்கள் நடக்குது. இந்த மாற்றங்களை தான் நம்ம ப்ராசஸிங் சொல்றோம். இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸை நோவா கிளாசிஃபிகேஷன் 4 வகையா பிரிக்குது. இந்த 4 வகையான உணவுகள் என்ன, எதை நம்ம அதிகமா எடுத்துக்கணும், எதை நம்ம தவிர்த்தணும், அதை இப்ப பார்க்கலாம். முதல் வகை இயற்கையான உணவுகள், அன்ப்ராசஸ்ட் ஆர் மினிமலி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். ரெண்டாவது வகை ப்ராசஸ்ட் culinary ingredients, சமையல் மூல பொருட்கள். மூன்றாம் வகை பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். நான்காம் வகை அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகள். இப்ப முதல் வகையான அன்ப்ராசஸ்ட் இல்ல மினிமலி ப்ராசஸ் ஃபுட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மினிமலி ப்ராசஸ் இது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிற உணவு. எந்த ரசாயனமும் சேர்க்காம சுத்தம் மட்டும் செஞ்சு இல்ல அதை உலர வச்சு நமக்கு கிடைக்குது. உதாரணம் என்னன்னா காய்கறிகள், பழங்கள், அரிசி, பருப்பு, முட்டை, பால், தயிர். இந்த உணவுகள்ல எந்த விதமான சர்க்கரையோ இல்ல உப்போ சேர்க்கப்படுறதுல இது ஒரு தனியான ஒரு சிங்கிள் இன்கிரீடியன்ட். இதை தான் நம்ம அதிகமா எடுத்துக்கணும். ரெண்டாவது ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் culinary ingredients, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற பொருட்கள். இது இயற்கையான உணவுகள்ல இருந்து செய்யப்படுது, அதாவது அரிசி, பருப்பு, காய்கறிகள் செய்யப்படுது. இந்த உணவுகளை நம்ம நேரடியா சாப்பிட முடியாது, சமைச்சு தான் நம்ம பயன்படுத்தணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய், உப்பு, சர்க்கரை, தேன், வெண்ணெய். இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸை நம்ம உணவோட சுவையை அதிகரிக்கவும் சமைக்கவும் மட்டும் பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது வகை ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ல முதல் வகை உணவான நேச்சுரல் ஃபுட்ஸையும் இரண்டாம் வகை உணவான culinary ingredientsஐயும் சேர்த்து செய்கிறோம். இந்த உணவு வகைகள் ரொம்ப நாள் கெடாம இருக்கும். உதாரணம் என்னன்னா உப்பு சேர்த்த நட்ஸ் வகைகள், பாட்டில் அடைக்கப்பட்ட பழ வகைகள், சீஸ் மற்றும் புதுசா தயாரிக்கப்பட்ட ரொட்டி வகைகள். இந்த உணவு வகைகளை நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ளலாம், ஆனா இதையே முழு உணவா மாற்றக்கூடாது. நான்காவது வகை ஆபத்தான அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ்ல 5க்கும் மேற்பட்ட பொருட்கள் சேர்க்கப்படுது. பெரும்பாலும் இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் தொழிற்சாலையில மட்டுமே செய்யக்கூடிய உணவா இருக்குது. உதாரணம் குளிர்பானங்கள், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், சிப்ஸ் பேக்கெட், பிஸ்கெட், ஐஸ்கிரீம், அப்புறம் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் எல்லாமே இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ்ல தான் வருது. இந்த உணவுகள்ல அதிகமான கெலோரி இருக்கும், அதிகமான உப்பு, சர்க்கரை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸை நம்ம அதிகமா சாப்பிடும்போது டயபெட்டிஸ், ஒபேசிட்டி, ஹார்ட் டிசீஸ், சில வகையான கேன்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆரோக்கியமா எப்படி உணவை தேர்வு செய்யறது? நம்ம உணவுல 80% வரை இயற்கையான உணவுகள் இருக்குமாறு பார்த்துக்கணும். சமையலுக்கு தேவையான உப்பு, எண்ணெய், சர்க்கரை இதை அளவோட பயன்படுத்தணும். நாலாவது வகை உணவான பேக்கெட் உணவுகளை கம்ப்ளீட்டா நம்ம தவிர்த்திடணும். குளிர்பானங்களுக்கு பதிலா தண்ணீர் இல்ல இளநீரை குடிக்கலாம். இன்னைக்கு டேக்அவே நம்ம எந்த வகையான உணவை சாப்பிடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இயற்கையான உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க, ப்ராசஸ்ட் உணவுகளை கம்மியா எடுத்துக்கோங்க. அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸை அறவே தவிர்த்துருங்க. உங்க கிச்சன்லயோ உங்க ஃப்ரிட்ஜ்லயோ எத்தனை பேக்கெட் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் இருக்கு யோசிச்சு பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க.